யாரு? பேரு ஜீவா, கபடி பிளேயரா? பல்லு படம் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்கு படம். 3 வருஷத்துக்கு வெயிட் பண்ணிட்டு பார்க்குறது. அப்பயே வந்திருந்தாக்க இன்னும் கொண்டாடி இருக்கலாம் எல்லாரும். பட் இப்போயும் டைம் ஒன்றும் இல்லை, எல்லாருமே கொண்டாடலாம். அடல்ட் மூவி பிடிச்சவங்க இது வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஜாம்பி கண்டென்ட்றான் ஃபுல்லாக. ஜாம்பிஸ் வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷனு, எப்படி அடிச்சுக்குவாங்க, நம்ம சர்வைவ் ஆகியிருக்கவங்களுக்குள்ளேயே எப்படி அடிச்சுக்குவாங்கங்கிற கண்டென்ட்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமா ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் லிமிட்டட் பண்ணியிருக்காரு. சில இடத்துல டெம்பிள் மங்கி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டும் நிறையா இருக்குது. டைட்டில் வந்து அப்படி வச்சா அவரே சொல்லியிருக்காரு, அப்படி வச்சா தான் வருவானுங்க பசங்க அப்படிங்கிறதுக்கு தான். அடல்ட் கண்டென்ட்டு அவ்வளோதான். அடல்ட் கண்டென்ட்னால் ரத்தம் கோராக இருக்குது, நல்லா இருக்குது. பட் அடல்ட் கொடுத்துட்டு ஏன் கெட்ட வார்த்தையெல்லாம் பீப் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவரே சென்சார் அவ்வளோ சென்சார் வாங்கிட்டு தான் கொண்டு வந்தார், அதனால பிரச்சனை இல்லை. ஹீரோயின் இருக்காங்க, அவங்க தான் ஹீரோயின் தான் மெயினே. தினேஷோட இவங்க தான் மெயின். பார்க்கலன்னா அடல்ட் பார்க்கலாம். அடல்ட் பசங்க, காலேஜ் பசங்க, பொண்ணுங்க எல்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே குத்துக்கு பற்றி பார்த்தினாரு. அது பார்த்துட்டு இது பார்க்கும்போது கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் ஆனால் இது தனியாக தெரியும். ஜாம்பி மூவிஸ்லேயே தமிழ் சினிமாவில் வந்தது இது பெஸ்ட்டு. மிருதன் வந்து சீரியஸாக போகும். ஜாம்பி மூவியுமே காமெடியாக தான் போகும். பட் ஆனால் அவ்வளோ இதாக கிளியராக பண்ணியிருக்க மாட்டாங்க. இது கிளியராக இருந்துச்சு. ஜாம்பிக்கான மீனிங்கை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க இதில். படம் சூப்பர். நான் ட்ரிபிள் பி பார்த்துருந்தோம், பக்காவாக இருந்தது. ஃபிலிம் சூப்பராக இருந்தது. லைக் டெம்பிள் மங்கீஸ் ஆடியன்ஸுக்கு நல்லா புரியும் ஃபிலிம் எப்படிப்பட்ட ஃபிலிம்ன்றது. எல்லாம் இது எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருப்போம். இது எக்ஸ்பெக்ட் பண்ணி படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. பட் மியூசிக், விஜய் வரதராஜோட கேமியோ பக்கா சூப்பர், எல்லாமே நல்லா இருந்தது. தேட்டரில் வந்து பார்க்கும்போது இன்னும் பக்காவாக இருக்கும். ஆமாம், கண்டென்ட்டு லைக் ஜாம்பி பேஸ் பண்ணி ஒரு ஃபிலிமு, நாசிசம் நடுவில் பக்காவாக இருக்கும். அதெல்லாம் விட இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, லைக் டெம்பிள் மங்கீஸ் ஃபேன்ஸுக்கு நல்லாவே புரியும். அதுதான், நீங்கள் பாருங்கள், படம் சூப்பர் தான், நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே லைக் ஃபிட்டாக இருக்குது ரோல். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து பார்க்கலாம், ஃபன்னாக இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. சார் இல்லை, பட் அந்த ஜாம்பி ரெஃபரன்ஸ் வச்சு நிறைய அடல்ட் காமெடிஸ் இருக்குது. அப்படிலாம் இல்லை ப்ரோ, காமெடின்றது அந்த டைம் பொறுத்துனா, பட் ஃபுல்லாக ஸ்லோவாக தான் இருக்குது படம். ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக பார்க்கலாம் ப்ரோ. அதான் ப்ரோ, ஒன் டைம் வாட்ச் மேபி வரலாம். பட் ஓடிடி ஆனால் செட் ஆகும் ப்ரோ, தியேட்டர்கள் லெவலில் இல்லை. விஜய் வரதராஜோட டெம்பிள் மங்கீஸ் டீம் எதிர்பார்த்து தான் படத்துக்கு வந்தது. அது 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபேமஸாக இருந்தாங்க யூடியூப்பில். அதுக்கப்புறம் அவங்க டீம் பிரிஞ்சுச்சுன்னா எல்லாருமே மூவிஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க டீமை புதுசாக மறுபடியும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதை எதிர்பார்த்து தான் வந்தது. அதெல்லாம் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்த இங்கிலீஷ் படத்தில் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் படம் பார்த்துட்டோம். அதான் சொல்ல வரேன். இப்போ தமிழில் வந்து நம்ம அதே தான் எடுக்க போகிறோம். ஆனால் இப்போ நம்ம அதே கொடுத்தோன்னா ஏன்டா இவன் ஏற்கனவே இங்கிலீஷில் நீ என்னத்தை தனியாக எடுக்கிறதா சொல்ல போகிறாங்க. அதை வந்து இவங்க அடல்ட் காமெடி போட்டு கொஞ்சம் ஜாலியாக எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஃபேமிலியாக அவங்கவுங்க மைண்ட் செட் பொறுத்து. நான் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணேன். படத்தில் பல்லு படம் பார்த்தா அதுதான், ஜாம்பி கடிக்காமல் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதான், ஜாம்பி கடிச்சா ஜாம்பி ஆயிடுவாங்க, அதனால் அவங்க பல்லு படாமல் பார்த்துக்கோ. அதுதான் பல்லு படாமல் பார்த்துக்கோ. இதில் மெசேஜ்லாம் இல்லைண்ணா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான்.